சாசுக்கு தெரியுது இயேசு வந்தா எனக்கு வேதனை. அப்ப இயேசு ஒரு வீட்டுல வந்தா எனக்கு ஆறுதல், எனக்கு ஆறுதல், உங்களுக்கு உங்களுக்கு ஆறுதல். ஆனா உங்க வீட்டுல போராடுகிற பேய்க்கு வேதனை. அப்ப அதனால அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் இயேசுவை கூப்பிட விட மாட்டான். வேற எங்க வேணாலும் போ, மணிக்கணக்கா டிவி பார்த்தா தூக்கமே வராது. ஆனா 10 நிமிஷம் ஜெபம் பண்ணணும்னு நினைச்சு உட்கார்ந்துட்டான்னு வைங்க, 7வது நிமிஷத்துல ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் அப்படின்றான். 8வது நிமிஷத்துல அப்படியே கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிற நேரம் எப்படி அப்படி கேட்க. ஆனா 2 மணி நேரம் உட்கார்ந்து என்ன செய்வான்? டிவி பார்ப்பான். பார்த்துக்க, ஒரு தூக்கம் வராது. அவனுக்கு தெரியும், ஐயா இவன் இயேசு கிட்ட வந்தா, இவனை இயேசு கிட்ட விட்டா, இவன் ஜெபிக்கிற கூட்டத்தில் விட்டா, இவன் ஆராதிக்கிற கூட்டத்தில் விட்டா, இவன் அல்லேலியா கூட்டத்தில் விட்டா, இவன் ஆவிக்குரிய கூட்டத்தில் விட்டா, இவன் ஆவியில நிரம்புற கூட்டத்தில் விட்டா, இவன் வீட்டுக்குள்ள நம்ம உலாவ முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க வந்தார். வேதம் சொல்லுகிறது பிசாசின் வல்லமைகளை அழிப்பதற்காகவே தேவகுமாரன் வெளிப்பட்டிருக்கிறார். இத பைபிள்ல படிச்சிருக்கீங்களா? எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. என்ன வெளிப்பாடு! உண்மையில என்ன பாக்கியவான்கள் நீங்க. இப்படிப்பட்டவர்களை நீங்க வச்சு எமயமேல ஏறலாம், ஆனா திரும்பி வர மாட்டேன். கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது ஏன் அந்த வசனம் எங்க இருக்கு? கூட்டம் முடிச்சு பார்த்துட்டு போக்கா, உனக்கு ஏதாவது தரணும், ஸ்பீக்கரா தரேன். ஏன்னா அம்மை தோத்திரம் பேதுருவுல தானே எழுதி வைக்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். அதை ஒண்ணு படிச்சிருங்க பாப்போம். இயேசு இந்த உலகத்தில் எதுக்கா வந்தார்னு பாப்போம். படிக்கா, ஏன் பயப்படுதே? நான் உன்னை கொண்டா போறேன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் வல்லமைகளை கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு எதற்காக வெளிப்பட்டார்? பிசாசின் வல்லமைகளை அழிப்பதற்காக. அதனாலதான் ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்கள் விடுதலையை விரும்பினால், மாற்றத்தை விரும்பினால், வித்தியாசத்தை விரும்பினால், வெற்றியை விரும்பினால், சாபத்தில் விடுதலை விரும்பினால், நீங்க தெளிவா சொல்றீங்க, நீங்க உச்சரிக்க வேண்டிய ஒரே பெயர் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராகும். அல்லேலூயா. வேற எந்த பெயரை சொன்னாலும் பிசாசுனுடைய கிரியை அழியாது. வேற எந்த பெயரை சொன்னாலும் பிசாசுனுடைய வல்லமை அழியாது. பிசாசுனுடைய வல்லமை அழிக்கத்தக்க ஒரே நாமம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். ஏன்னா அவர் இந்த உலகத்தில் வருவதற்கான நோக்கம், அவர் இந்த உலகத்தில் வெளிப்படுவதற்கான நோக்கம், அவர் இந்த உலகத்திலே பிறப்பதற்கான நோக்கம், வாழ்வதற்கான நோக்கம், பாடுபட்டதற்கான நோக்கம், சிலுவை சுமந்ததற்கான நோக்கம், சிலுவையிலே அறையப்பட்டதற்கான நோக்கம், ஆண்டவர் இயேசு மரித்ததற்கான நோக்கம், இந்த தேசத்தில் போராடுகிற அல்லது உலகளாவிய ஜனங்கள் நடுவில் போராடுகிற, உலகத்தில் போராடுகிற அந்தகார வல்லமைகளை அழிக்கும்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் வெளிப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இயேசுவை உயர்த்த கிடைக்கிற தருணங்களை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. என்ன? வீடுகளிலே இயேசுவை உயர்த்தி பாடணும். உங்களுடைய பயணங்களில் இயேசுவை உயர்த்தி பாடணும். உங்க சபைகளிலே இயேசுவை உயர்த்தி பாடணும். இயேசு உயர உயர உயர, வீட்டில் இயேசு உயர உயர பிசாசுடைய வல்லமை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? நடுங்க ஆரம்பிக்கும். இல்ல? ஏன்னா இந்த பெயர் இந்த பூமியில் வருவதற்கான காரணம், இந்த நபர் இந்த பூமியில் வருவதற்கான காரணம், இந்த மீட்பர் இந்த பூமியில் வருவதற்கான காரணம், மனுஷனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற இந்த பொல்லாத வல்லமைகளை அழிப்பதற்காகத்தானே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு என் வாழ்க்கையில வந்தா எனக்கு ஆறுதல், என் குடும்பத்துக்கு ஆறுதல், என் பிள்ளைகளுக்கு ஆறுதல், என் ஜீவியத்துக்கு ஆறுதல். இப்ப எல்லாரும் சொந்து சொல்லுங்க, இயேசுவே
சத்தமா இயேசுவே. இந்த வார்த்தையை நீங்க எவ்வளவு உச்சரிக்கிறீர்களோ அது நமக்கு ஆறுதல். வேதம் சொல்லுகிறது, ஆமை தோத்திர, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்ப எனக்கு ஆறுதல். ஆனால் யாருக்கு வேதனை? பிசாசுக்கு வேதனை. எதனால்? இயேசு 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 இயேசு.